ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணிமுத்தாறு வாட்டர் ஃபால்ஸ் வீடியோ அண்ட் ஃபாரஸ்ட் வீடியோவை ஷார்ட் வீடியோவாக என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் நான் பார்த்து ரசித்த எல்லா சீனரிஸையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஆனால் மணிமுத்தாறு டேம் வீடியோவை நான் ஷார்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணலை. ரீசன் என்னென்னா, அதோட பிரம்மாண்டத்தையும் அழகையும் பார்க்கும்போது இது ஒரு லாங் வீடியோவாக போட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த ஒரு ரீசனாலேயே மணிமுத்தாறு டேம் வீடியோவை ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். மணிமுத்தாறு டேம் அப்படின்னோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது என்னோடய ஸ்கூல் டேஸில் ஒன் டே ட்ரிப்பாக மணிமுத்தாறு டேம், ஃபால்ஸு, ஃபாரஸ்ட் ஏரியா இதெல்லாம் கூட்டிகிட்டு வந்தது தான். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ண அந்த டேஸ் தான் இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஸ்கூல் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் மணிமுத்தாறு நிறைய தடவை வந்திருக்கேன். ஆனால் எத்தனை தடவை வந்தாலும் ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தது தான் எனக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வரும். ஸ்கூல் படிக்கும் போது ட்ரிப்புக்கும் டூருக்கும் வித்தியாசம் தெரியாது. போகிறது என்னவோ ஒன் டே ட்ரிப்பு தான். ஆனால் நம்ம டூர் போகிறோன்னு சொல்லி போகிற ஒன் டே ட்ரிப்புக்கு ஒரு 15 நாளைக்கு ஒரு அலப்பறையை கொடுத்து நாம் சேர்த்து வச்சுருக்க காசையும் எடுத்துக்கிட்டு பேரண்ட்ஸ்டேருந்து கொஞ்சம் காசும் வாங்கிட்டு ஸோ அவ்வளோ ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த வேனில் பாட்டு பாடி ஆட்டம் ஆடிக்கிட்டு ஒரு வைபாக இருக்கும். அப்போ வந்துட்டு போனப்போ இது என்னென்ன இடம்லாம் தெரியாது, ஜஸ்ட்டு மணிமுத்தாறு போகிறோம் அவ்வளோதான். அந்த வைபோடையே வந்துட்டு மணிமுத்தாரை என்ஜாய் பண்ணிட்டு போனது இன்னும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. இந்த டேம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது மேலே ஏறி நின்று பார்க்கும்போது 2 சைடில் வியூவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு டேமில் தண்ணி இருக்கிறது, இன்னொரு சைடு பார்த்தோன்னா வயக்காடு, அதில் உழுதுகிட்டு இருக்கிறவங்க அண்ட் வயக்காட்டு வேலை செய்கிறவங்கன்னு மேலே இருந்து பார்க்கும்போது ஏதோ குட்டி குட்டி எறும்பு மாதிரி தெரிஞ்சாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நாம் ஒரு ட்ரிப்பை என்ஜாய் பண்ணணுன்னா அது நாம் நினச்சா மட்டும் போதாது, வானிலையும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த மாதிரி தான் இந்த ட்ரிப்புக்கு கொஞ்சம் வெயில், கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி மூடியான கிளைமேட்டு மாற்றி தான் இருந்துச்சு. பட் ரொம்ப வெயில் இல்லை, நிஜமாவே அவ்வளோ சூப்பராகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு. நாம் டேமுக்கு போயிருந்தப்போ டேமில் தண்ணி திறந்து உள்ள நார்மலாக தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு 1 ஹவரில் திறப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒர்க் பண்ணுற ஒருத்தர் சொன்னாரா. சரி, அப்போ இருந்தே அதை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அப்போ அவர் அப்புறம் தான் சொல்கிறாரு, இல்லை இன்றைக்கி கொஞ்சமாக தான் திறப்பாங்க, நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு தண்ணியோட கொள்ளளவு அதிகமான பிறகு தான் நிறைய திறப்பாங்கன்னு சொன்னாங்க. நம்மளால் இன்னும் 2 டேஸ்லாம் இங்கே இருக்க முடியாது அப்படிங்கிற ரீசனால் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். என்னென்னா, தண்ணி திறந்த பிறகு இருக்கிற வியூவையும் தண்ணி திறக்கிறப்ப இருக்க வியூவையும் முடிஞ்சால் எனக்கு எடுத்து கொடுங்க அப்படின்னு. ஆனால் நம்ம சொந்தக்காரங்க தான் நம்ம எள்ளுன்னு சொன்னால் என்னையா நிற்பாங்களே. நாம் வியூ தான் கேட்டோம், அவங்க ட்ரோன் ஷாட்டே நமக்கு அனுப்பி வச்சாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அதையும் எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. நான் பார்த்து ரசித்த இந்த ட்ரோன் ஷாட் வீடியோ அண்ட் தண்ணி திறந்தப்புறம் இருக்கிற வீடியோஸையும் இதில் அட்டாச் பண்ணுறேன். பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த டேமோட லென்த்து 3 கிலோமீட்டரும் இதோட ஹைட் வந்து 118 ஃபீட்டும் இருக்கும். இதோட நீர் கொள்ளளவு அப்படின்னு பார்த்தா 5.5 TMC தண்ணி கொள்ளளவு உள்ளது. இந்த டேம் 1958 காமராஜர் ஐயா சிஎம்மாக இருந்த பீரியடில் பில்ட் பண்ணியிருக்காங்க. மணிமுத்தாறு டேம், ஃபாரஸ்ட்டு, மணிமுத்தாறு ஃபால்ஸ் இது எல்லாம் சேர்த்து அரௌண்ட் ஒரு 65,000 ஏக்கர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேம் பார்க்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுச்சு. எப்போவுமே நமக்கு ஒரு பொருள் ஈஸியாக அண்ட் ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா அதோட அருமை நமக்கு தெரியாது. ரொம்ப அலட்சியமாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அண்ட் அதில் ஒரு அக்கறை இருக்காது. அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு இந்த டேம் பார்க்கும்போது தோணுச்சு. ஏன் அப்படின்னா, டோக்கன் கொடுத்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகும்போது இருந்த அந்த ஒரு க்ளீன் வந்து இந்த டேம் பக்கம் வரும்போது இல்லை. ஏன்னா இங்கே ஃப்ரீ, யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப அங்கே ஒரு அலட்சியம் தெரிஞ்சுது. இதுவே டிக்கெட்லாம் கொடுத்து இத்தனை மணிலேருந்து இத்தனை மணி வரை தான் உள்ளே இருக்கணும், யாரும் எதையும் இருக்கக்கூடாது, க்ளீனாக தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு.